வணக்கம். நான் லலிதாமணி, தமிழாசிரியை. தினம் ஒரு தகவலில் இன்றைக்கி வைரமுத்து அவர்கள் எழுதி வெளியிட்ட 2015 வெளியிட்ட சிறுகதை தொகுப்பிலிருந்து முதல் சிறுகதை பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். தூரத்து உறவு அப்படிங்கிறக்கூடிய தலைப்பில் எழுதியிருக்காரு. அதாவது வெளிநாட்டில் ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வர்றாங்க. கௌசல்யா சிவராமன் அப்படிங்கக்கூடிய தம்பதி. அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்காங்க. சிவராமனுடைய தந்தை இறந்துட்டார். அதன் ஈமச்சடங்கிற்காக சிவராமன் 3 மாத விடுப்புக்கு எங்கே வர்றாரு, இந்தியா வந்திருக்காரு. அப்போது இந்தியாவில் தன்னுடைய அப்பாவினுடைய பிணத்துக்கு பக்கத்தில், எரிமேடை பக்கத்தில் நின்றுட்டு சிவராமனால் அழ முடியலை. அதாவது இன்றைக்கி எதுக்குமே தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிட்டு வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவிடுறாரு வைரமுத்து அவர்கள். அப்போது அவன் யோசிக்கிறான், தன்னுடைய அப்பாவினுடைய நல்ல குணங்கள்லாம் யோசிக்கிறான். தன்னுடைய அப்பா பள்ளிக்கூடத்தில் போயிட்டு சிவராமனை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னது, தன்னுடைய பர்ஸில் வெங்கடாச்சலபதி படத்துக்கு கீழே சிவராமனுடைய படத்தை வச்சுருந்தது, இதெல்லாம் யோசித்து பார்க்குறான். இருந்தாலும் அவனுக்கு பெருசாக கண்ணீர் வரலை. அமெரிக்கா வாழ் மக்கள் இல்லையா அவங்க, அதனால் பெருசாக அவங்களுக்கு கண்ணீர் வரலை. அதுபோல் யோசிக்கிறான், அப்பாங்கிறது நேற்று வரைக்கும் ஒரு உயிராக இருந்தார், இன்றைக்கி எனது ஒரு உடலாக கிடக்கிறாரு, நாளைக்கு அப்பாங்கிறது தனக்கு ஒரு சொல் மட்டும்தான் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். மனசு வராமல், தெரியாமல். அப்போது அந்த அறையினுடைய புழுக்கம் அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஒரே பிசுப்பாகவும் வெட்கையாகவும் புழுக்கமாகவும் இருக்குது. இது போக அமெரிக்காவிலேருந்து தன்னுடைய மனைவி கௌசல்யா ஃபோன் பண்ணிவிட்டு, பிணத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அப்போது அதையும் ஏற்றுக்கிறான். அவனும் ஏற்றுக்கிட்டு தன்னுடைய அப்பா பிணத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே நிற்கிறான். மற்றவர்கள்லாம் அழுகிறத வித்தியாசமாக வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்போது ஈமச்சடங்கெல்லாம் முடிஞ்சு தன்னுடைய அப்பா எரிமேடைக்கு போனதுக்கப்புறமா மொட்டையடிக்க சொல்கிறாங்க. மொட்டையடிக்கிறதையும் மறுத்துட்டு தன்னுடைய மீசையை மட்டும் எடுத்துக்கிறான் சிவராமன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தன்னுடைய அம்மாவை போய் பார்க்குறான். அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக, ஒரு வெளுத்த தேகத்தோட, ரத்த சோகை நோயோட ரொம்ப பாவமாக இருக்காங்க. அம்மா எப்படி இருக்கு அப்படின்னு போய் கேட்குறான். நான் தான் முந்திக்குவேன்னு நினச்சேன், ஆனால் அவங்க அப்பா முந்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரிம்மா, நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட தான் இருப்பேன், நான் இன்னும் கொஞ்சம் மாதம் 3 மாதம் உங்க கூட தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கான். அந்த வீட்டில் விற்கணுன்னு அடுத்து பிளான் பண்ணிட்டேன் அப்படி சிவராமன் அவர்கள். ஏன்னா அம்மாவும் வயசாயிருச்சு, இனி இந்த வீட்டை விற்றுருவோம், வீட்டை விற்றுட்டு ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடச்சா செட்டில் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அம்மா கூட அங்கே தங்கி இருந்துட்டு அந்த வீட்டுக்கு விலை பேசுகிறான். அப்பா வாழ்ந்த வீடுடா, இந்த வீட்டை விற்க வேணான்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு இல்லைம்மா, நீயும் ரொம்ப வயசாயிடுச்சு, உனக்கு வயசாயிடுச்சு, நீ தனியாக இங்கே இருக்க வேண்டாம், உனக்கு கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில், ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறேன், நீ அங்கே வாழ்ந்துக்கோ, உனக்கு உறவுகள் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அம்மாவுக்கு மனசே இல்லை, வீட்டை விற்க வேண்டாம்ப்பா அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்க்குறாப்படி. ஆனால் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தில் யார் இல்லை, சிவராமன் அவர்கள் இல்லை. நல்ல ஒரு விலையும் வருது, நல்ல கோடிக்கணக்கில் ஒரு அமௌண்ட்டு வருது. அந்த வீட்டை வித்துடுறாரு. 3 மாத காலம் முடிந்து அந்த வீட்டையும் விற்றுட்டு பணத்தை தன்னுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனைவிக்கு அனுப்பிச்சாச்சு. பணம் அங்கே போய் சேர்ந்தாச்சு. இவரும் தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஒரு எங்கள் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி அங்கே போயிட்டு, கவலைப்படாதீங்க, இங்கே உங்களுக்கு இனி நாங்களும் இருக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க. அங்கே முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு மாதம் 10,000 ரூபாய், 5 மாதத்தினுடைய முன்தொகையாக 50,000, மாதம் 10,000க்கான 10,000, 60,000 கொடுத்துட்டு தன்னுடைய அம்மாவை அங்கே விட்டுட்டு வாடகை காரில், தான் வந்த வாடகை காரில் திரும்பி மகன் அமெரிக்கா கிளம்புவதற்காக சிவராமன் போகும்போது பெத்த மனசு இல்லையா, தன்னுடைய மகன் அங்கே தூரத்து போகிற வரைக்கும் கையை உயர்த்தி டாட்டா காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பார்த்துட்டே இருக்குது. கையை உயர்த்தி காட்டுவான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கையை உயர்த்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் கார் வெகு தூரம் சென்று மறைஞ்சது. அவன் எதுவும் அவங்க அம்மாவை பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல, விட்டுட்டு போயாச்சு. அவனும் அமெரிக்கா போய் இறங்கிட்டான். அமெரிக்காவில் இறங்கினதும் மனைவி கூட்டிகிட்டு மனைவி வந்திருக்காங்க. மனைவி கிட்ட குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்குறான். ஃபைன் அப்படிங்கிறா. பணம் பத்திரமானு கேட்குறான். பணம் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பத்திரப்படுத்தியாச்சு. போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா குளிச்சுட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா, 3 மாதம் லீவ் ஆகிடுச்சு, உங்களுடைய சர்வீஸ் பாதிக்கும், உங்களுடைய ப்ரொமோஷன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறா. அதுக்கு கவலைப்படாத, ஓவர் டைம் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், அதை சமாளிச்சிட்றேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். நான் உங்களை ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னேனே, சென்னையிலேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தீங்களான்னு மனைவி கேட்குறா. ஓ ஷுவர், கண்டிப்பாக, தேடி அலைஞ்சு உனக்காக இந்த கடைக்கு தேடி அலைஞ்சு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை சாப்பிட போகிறான். சிவராமனும் குளிச்செல்லாம் முடித்து சாப்பிட உட்காரான். அந்த ஸ்வீட் எடுத்து வை அப்படின்னா, இல்லை நீங்கள் துக்க வீட்டுக்காரங்க, நீங்கள் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறா. துக்க வீடா, எங்கள் அப்பா இறந்து 3 மாதம் ஆச்சுல, இனி நான் சாப்பிட்லாம்ல
அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இல்லை, உங்கள் அம்மா இறந்து 3 மணி நேரம் தான் ஆகுது, நீங்கள் வந்துட்டுருக்கும்போது தான் உங்கள் அம்மா இறந்துட்டாங்கிற தகவல் எனக்கு என்னாச்சு, எனக்கு தகவல் வந்தது. அப்போ நீங்கள் வந்து பறந்து வந்துட்டுருந்தீங்க, அட்லாண்டிக் மேலே பறந்து வந்துட்டுருந்தீங்க, உங்கள்கிட்ட அந்த தகவலை சொல்ல வேணாம்னு சொல்லி தான் நான் மறைச்சிட்டேன் அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு மனது பாருங்களேன். அப்போ அங்கேருந்து இறங்கி வந்து வீட்டுக்கு வந்து குளித்து தன்னுடைய கடன்லாம் முடித்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்டு அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ற வரைக்கும் அம்மா இறந்ததை சொல்லாமல் மறைச்சி அதுக்கப்புறம் அம்மா இறந்ததை சொல்கிறா. அப்போது இன்றைய தலைமுறை எந்த அளவுக்கு உறவுகள் மேலே பாசம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிய வருது. அப்போது அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அம்மாவும் இருந்த ஒரு அம்மாவும் இழந்தாச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், வெகு தூரம் வந்தாச்சு இல்லையா, கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்தாச்சு. அப்போ அடுத்த நாள் காலையில் மறுநாள் காலையில் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஸ்கைப் மூலிமா தன்னுடைய அம்மாவினுடைய ஈமச்சடங்கை, அங்கே முதியோர் இல்லத்தில் ஈமச்சடங்கு செய்கிறாங்க, அதை ஸ்கைப் மூலிமா பார்த்துக்கிறாங்க. இவ கௌசல்யா சொல்கிறா, டீ ஆறிடும், டீயை குடிச்சிட்டே பாருங்கள் அப்படிங்கிறா. அப்போ ஈமச்சடங்கையும் கூட ஒரு சினிமா பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கண்ணீர் வராத என்ன ஒரு இளைய தலைமுறை இந்த தலைமுறை அப்படிங்கிறத அழகாக பதிவிட்டிருக்காரு. இன்றைக்கி குழந்தைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறோம், சொல்லிக் கொடுக்குறதில்ல, எதுக்குமே அவங்க அழறதில்ல, விடுறதே இல்லை நம்ம. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுது அப்படின்னா, தன்னுடைய அப்பா அம்மா இழப்பிற்கும் கூட தான் அழக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கல்நெஞ்சக்காரர்களாக மாறிட்டு வர்றாங்க. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உறவுகள் மாறாது இல்லையா, தன்னுடைய அப்பா அம்மா வந்து மாறப்போகிறது கிடையாது. எனவே உறவுகளை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில். தூரத்து உறவாக இருந்தாலும் சரி, எங்கே எவ்வளோ தூரம் இருந்தாலும் அப்பா வேறு அம்மா வேறேன்ட்டு ஆயிருமா, இல்லை இல்லையா. அப்போ நம்ம படித்து எங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய அப்பா அம்மாவை மதிக்கணும், உறவுகளை மதிக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையில் அழகாக சொல்லியிருக்காரு. கதை முடிஞ்சால் கிடைச்சா வாங்கி படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.